வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை ஃபேமஸான அதுவும் கிராமத்து ஸ்டைலில் மட்டன் மசாலா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. பட் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதே மெத்தடில் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம், ஈஸியாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே டைமில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் சமைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். சரி வாங்க, இந்த கிராமத்து ஸ்டைல் மட்டன் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 வாட்டி நான் நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். இது சும்மா வெறுமனை மட்டன் மட்டும் போடாமல் நான் இது கூட சில ஸ்பைசஸ் அதெல்லாம் நான் சேர்த்து பண்ண போகிறேன். ஏன்னா இதை நம்ம சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம், சுக்காவும் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மசாலாவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பிரிஞ்சி இலை ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ், அதை ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்களே, அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1-2 கிராம்பு போட்டுக்கிறேன். ரொம்ப மசாலா சேர்க்க வேண்டாம். இது ஜஸ்ட்டு சூப்புக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா செய்கிறப்பவும் நம்ம கொஞ்சம் சேர்ப்போம். அதுக்கப்புறமா பட்டை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். சூப்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்கிறப்போ 2 ரெசிபியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அந்த சூப்பை எடுத்து நீங்கள் ரசமும் செய்யலாம். ஸோ இது மட்டன் வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் காட்டலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சும்மா ஒரு 4-5 மிளகு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மிளகு போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இந்த காரம் இறங்கும். ஏன்னா வேறு காரம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல சூப்புக்கு, அதனால் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப நம்ம கல் உப்பு, முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்து சமைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காம்போடே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதே டைமில் நம்மளுக்கு சூப்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சூப்புக்கு நான் சேர்த்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் நான் போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் சூப்புக்காக நம்ம ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக விட்டுறலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு விசில் ஒவ்வொரு கறியை பொறுத்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 5-6 விசில் வரைக்குமே நீங்கள் வைங்க. வச்சிங்கன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் அந்த மட்டனை. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5-6 விசில் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 விசில் வரைக்கும் நான் வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். விசில் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக மட்டன் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. அதே டைமில் நம்மளுக்கு சூப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் மட்டன் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக கறி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் செஞ்சு ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் சூப்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு செட் ஆகுதா செட் ஆகலையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை என் பையனுக்காக நான் இந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த சூப் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கறியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் 2-3 பீஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு சூப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நான் பீசஸ் போட்டுக்கிறேன். இப்போ சரி வாங்க, இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்லையும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ரீஃபைன் ஆயிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நான் செய்கிறேன். நான் எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து கறி ரிலேட்டடான டிஷ்ஷஸ் எது பண்ணுறதுனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சோம்பு தான் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை எடுத்துக்கலாம், கிராம்பு, அதுக்கப்புறமா கல்பாசி, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும் இந்த எண்ணெயில். இப்போ இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சு அதை வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஸோ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த செய்கிற வந்து மெத்தடு தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக தருது. மெயினாக வந்துட்டு அவங்க வந்து விறகடுப்பில் வந்து செய்வாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதே டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கறி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போவே வந்து வெட்டுற கறியை வந்து இந்த மாதிரி வந்து மசாலா செய்கிறதோ இல்லை குழம்பு செய்கிறதோ வந்து பண்ணுவாங்க. அதுவும் வந்து செகண்ட் பாயிண்ட்டு வந்து ரொம்ப வந்து டேஸ்டியாக வர்றதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து அந்தளவுக்கு தக்காளிலாம் சேர்க்க மாட்டாங்க. தக்காளி இல்லாமலே வந்துட்டு உங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் வந்துட்டு இப்போது நான் 2 பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி 2ஆக கீரி வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு காரம் சேர்க்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு வாசனை வரும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தக்காளிலாம் சேர்க்காமல் வந்து நான் வந்து டிஷ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளின்றதுனால வந்து இது நல்லா மசியட்டும். நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி வந்து தொக்கு மாதிரி வரணும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். கல் உப்பு முடிஞ்சளவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம வந்து ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து அது குழம்புக்கு கொஞ்சம் நல்லா வந்து கலர் கொடுக்கும். அதே டைமில் வந்து நாங்கள் காரம் ரொம்ப சேர்க்காதனால இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து
மட்டன் மசாலா பவுடர் ரெடிமேட் பேக்கெட் வந்து நம்ம கடையிலே கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் காரம் இருக்கும், ஸோ அதனால் கம்மியாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா சைடில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து மசாலா கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். குழம்பு செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 சில்லு வந்து தேங்காய் போட்டு அரைச்சி அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் இது வந்து குழம்பு மெத்தட். கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சூப்பை வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நான் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் ட்ரைக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுவே வந்து நம்மளுக்கு வேக வைக்க தண்ணி எல்லாமே வற்றிரும். நம்மளுக்கு ட்ரையாக வந்து மட்டன் வந்து கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா சூப்பராக வந்து திரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு நல்ல ட்ரை மாதிரி வரணுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அந்த தண்ணி எல்லாமே வற்றிரும். இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியை நான் நல்லா தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லியை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதோடு நான் வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் இந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்கேன். இதோடு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் மசாலா ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மட்டன் மசாலா வந்து செஞ்சு காமிங்கன்னு. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.